வெல்கம் டு GKR Vlogs. ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பைலட் மேடன்னு அறிவித்த அந்த ஃப்ளைட் என்ன ஆக போகுதுன்னு தெரியுமா? ஏர் இந்தியா ஃப்ளைட் 171 அல்லது 787 ட்ரீம் லைன் அறிவிக்கக்கூடிய இந்த விமானம் அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு பயணிச்சிருக்கு. மொத்தமாக 242 பர்சனோட இந்த விமானத்தில் பயணிச்சிருக்காங்க. சரியாக 1:17 டேக் ஆஃப் ஆகிருக்கு. 6 நொடிகள் எட்டின பிறகு விமானத்தோட உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மத்தியானம் 1:38 மாணவர்கள் தங்கும் விடுதியோட கேண்டீன் பகுதியில் இம்பாக்ட் ஆகி அதுக்கப்புறம் கிராஷ் லேண்ட் ஆகிருக்கு. இந்த விமானத்தை இயக்கிய விமானி மொத்தம் 3 முறை மேடேன்னு கத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏவியேஷனில் மேடேனா எதை குறிக்கும்னா ஃப்ளைட்டை ஏதாவது கோளாறாகி கண்டிப்பாக இதுக்கு மேலே விமானத்தை இயக்கிறது நல்லதில்லை அப்படின்னா விமானத்தை சீக்கிரமாக தரையிறங்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் ஈடுபடுவாங்க. ஆனால் ஏர் இந்தியாவோட விமானி 3 முறையும் மேடே அப்படின்னு கத்தியும் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போது முன்னாடியே உணர்ந்திருக்காரு. டேக் ஆஃப் ஆகி சில நிமிடங்களான வெறும் 6 நொடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த விமானத்தை மற்ற விமானங்களை கிளியர் பண்ணிட்டு தான் இந்த விமானத்தை கோ ஓரன் கூட பண்ணி வச்சிருக்க முடியும். இந்த மாதிரி குறைவான நேரங்களில் இருக்கும்போது ஏடிசிலாம் எந்த உதவியுமே பண்ண முடியாது. மேலும் ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியர் எல்லாமே தொங்குனபடி தான் இருக்கும். பொதுவாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளிலே லேண்டிங் கியர்லாம் ரிட்ராக்ட் ஆயிரும். ஆனால் இங்கே டேக் ஆஃப் ஆகி 6 நிமிடங்கள் ஆகி லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் ஆகலை. அடிப்படையில் பார்க்க போனால் இந்த இன்ஜின் பவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபெயில் ஆகிருக்கணும் அல்லது ரொம்பவே க்ரூஷியலான முக்கியமான காம்பனன்ட்ஸ் அல்லது சாஃப்ட்வேர் ஃபெயில் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த ஃபுட்டேஜில் கீழ் நோக்கி போகக்கூடிய விமானத்தை விமானி மேல் நோக்கி பிடிச்சிருக்காரு. ஆனால் இந்த கிராஷுக்கான காரணம் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.